Hey all, welcome back to my channel. I'm Lavanya. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ராவல் வீடியோ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்துருப்போம். என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் அமிர்தி ஜூ தான் பார்க்க போகிறோம். வேலூரில் என்னோடய ரிலேட்டிவ் வீடு இருக்குன்றதுனால நாங்கள் அங்கே வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ வீட்லேயே லஞ்ச் எல்லாம் முடிச்சிருந்தனால நாங்கள் அங்கே போய் எதுவும் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கல. ஜூவோட என்ட்ரி டிக்கெட் ஃபஸ்ட்டு வந்துட்டு 10 ருபீஸில் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு அதை 30 ருபீஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடல்ட்டுக்கு 30 ருபீஸும் கிட்ஸ்க்கு வந்து 10 ருபீஸும் இப்போ வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் ஏரியாலாம் அவங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. காருக்கு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க, பைக்குக்கு செப்பரேட்டாக இருக்குது. பட் குரங்கோட அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்றதுனால நீங்கள் பார்க் பண்ணும் போது தயவு செஞ்சு அந்த வெஹிக்கிளில் எதுவுமே வந்து வச்சுட்டு போகாதீங்க. நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால அங்கே வந்து செக்யூரிட்டி அண்ட் கார்டெல்லாம் இருந்தாங்க. நம்ம உள்ளே என்டர் ஆகும்போதே அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி தான் அனுப்புனாங்க. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நம்ம பிரித்து எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி அனுப்புனாங்க. இது மினி ஜூ அப்படின்றதுனால நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. இந்த மாதிரி நேச்சர் தீமோடு இருக்கும். நம்ம போய் பார்த்து நம்ம அழகாக வந்து குவாலிட்டியான ஒரு டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈகலும் அதுக்கப்புறம் ஃபாக்ஸும் தான் இருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நாங்கள் போகும்போதே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆமை பார்த்தோம். அப்புறம் இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா பேரட் இருந்தது. பேரட் எல்லாமே மேலே இருந்ததுனால வீடியோவில் பெருசாக கவர் பண்ண முடியல. மானோட வெரைட்டி மட்டும் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. இது வீடியோவில் நான் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கிட்டக்க தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த முள்ளம்பன்றி வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக இது ரெண்டும் தூங்கிட்டு இருந்தது. நாங்கள் போனதை பார்த்ததும் ஒன்று வந்து எழுந்துருச்சு. அழகாக அதோட ஃபெதரெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் பார்த்தது பீகாக் தான். பீகாக் வந்துட்டு ஒயிட்டும் இருந்தது, நார்மலாக அந்த பீகாக் கலர்னு சொல்லுவாங்களா அந்த கலர்லேயும் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பீகாக் வந்துட்டு மரத்து மேலே வந்து விஸ்டமாக சுற்றிட்டு இருந்தது. ஏன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால அதோட கிளிப் தான் இது. சவுண்டு வந்து நல்லா ஹெவியாக வந்து கேட்டுகிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் க்ரௌடெல்லாம் வந்து பார்த்ததுனால அது ஓடிடுச்சு. ஸோ அதை பெருசாக வந்து கேப்சர் பண்ண முடியல. பட் இதுக்குள்ளே நிறைய முட்டைலாம் போட்டு அழகாக வந்து இருந்தது. இந்த நெஸ்ட்டுக்கு வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி ரெக்கெல்லாம் வந்து சுற்றி அந்த பாத் ஏரியாவில் இருந்தது. ஸோ அதெல்லாமே கூட நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா டக்கு வந்து இருக்கிற இடம். இதுதான் இருக்கிறதுலே செம்ம ஹைலைட்டாக இருந்தது. மேலெல்லாம் அழகாக நெஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதிலெல்லாம் போய் உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து க்ரொக்கடைலும் வந்துச்சு, அலிகேட்டரும் வந்துச்சு. இது ரெண்டுமே வந்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஸ்டார்டிங்லேயே சொன்னால் மழை வர மாதிரி இருந்ததுன்னு கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வரோம். மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை வந்தாலும் நீங்கள் ரெஸ்டிங் பண்ணுறதுக்கு அங்கே வந்து நிறைய கட்டி வச்சுருக்காங்க. அழகாக நீங்கள் வந்து உள்ளே ஸ்டே பண்ணிவிட்டு பொறுமையாக வரலாம். நீங்கள் ஜூ விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வே ஒன்று போகும். ஆக்சுவலாக அது ஒரு ஊர் வந்து அதுக்குள்ளே போகுது. நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறோட ஊற்று வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வியூ பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து போனோம். நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour அவ்வளோதான் வந்து தேவைப்படும். ஏன்னா மினி ஜூன்றதுனால உங்களுக்கு அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். இந்த ஜூக்கு நியரில் வந்து ஒரு 48 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு பீமன் ஃபால்ஸ்னு இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். டாடா, பை பாய், see you again.